கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அண்ணன் சீமான் இந்த திட்டங்கள் இலவசங்களை தேர்தல் அறிக்கையா விஜய் அவர்கள் தரும்போது அண்ணன் கேட்ட கேள்வி, மாதம் ஒன்றுக்கு இந்த திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி செலவாகுது. இதை நீங்க எப்படி எங்க இருந்து எடுப்பீங்க, எதுல இருந்து, எந்த வருமானத்துல இருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தது. அதுக்கு தற்குறிங்க, சில படிச்ச தற்குறிங்க, நமக்கு எப்படி சிபில் ஸ்கோர் இருக்கோ அந்த மாதிரி அரசுக்கும் ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கு. சரி, ஆமா இருக்கு. எதுல இருந்து வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க 13.16% திமுக ஜிடிபி ரேட்டிங்ன்றாங்க. அந்த வருமானம் எதுல இருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய மலைகளை வெட்டி வித்த வருமானம். நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சி கார் தயாரிக்கிறதுக்கோ, லெதர் தயாரிக்கிறதுக்கோ, லெதர் பேக் தயாரிக்கிறதுக்கோ, ஆடை தயாரிக்கிறதுக்கும், பெரிய பெரிய கனரக வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கும் எடுத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து வித்த காசு அது. மலையை வெட்டி இரும்பை உருவாக்குறதுக்கு மலையை வெட்டி வித்த காசு அது. ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிக்காற்றை, நம் பூமி தாயை குடைந்து இயற்கை எரிக்காற்றை எடுத்த காசு அது. 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையம், சாகர்மாலா திட்டம், இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இதை எதிர்த்தாரு விஜய். இதை வரவிடாம தடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? விஜயும் இந்த வளங்களை வித்துத்தான் உங்களுக்கு இலவசம் தர வேண்டும். நீங்க ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சிட்டீங்க, சீமான தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நீங்க பெருமையா நினைக்காதீங்க. நீங்கள் தோக்கடித்திருப்பது உங்கள் வருங்கால குழந்தைகளின் வாழ்க்கைய. எதிர்கால சன்னதிக்கு நாம இலவசத்துக்காக நம்முடைய வளங்களை கொள்ளை போக விட்டுட்டோம், மலையை உடைக்க விட்டுட்டோம், ஆத்து மணலை எடுக்க விட்டுட்டோம், நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்க விட்டுட்டோம் அப்படின்னு நம்முடைய அடுத்த தலைமுறை பேசும். இதற்காக தாவேகாக்கு ஓட்டு போட்ட திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்களும் கவலைப்படணும். எந்த அரசு வந்தாலும் நம்முடைய வளங்களை கொள்ளடிச்சுதான் இவங்க திட்டங்களை வச்சிருக்காங்களே தவிர தற்சார்பு பொருளாதார கொள்கை என்னன்னு தெரியாது. நீங்க அந்த ஜிடிபி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 13.16%, 1% கூட வேளாண்மை இல்ல, விவசாயம் இல்ல, உழவு தொழிலுக்கான தற்சார்பு பொருளாதாரத்துல வருமானம் ஈட்டல. அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க? முழுக்க முழுக்க ஃபேக்டரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட், சர்வீஸ் ப்ரொவைடர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த மலையை கொள்ளடிக்கிறது, மணலை திருடுறது, நிலத்தடி நீரை உறிஞ்சி அதுல ஒரு தொழில் செய்யறது. இதுக்காக நாட்டை கூறு போட்டு வித்திருக்காங்க. இந்த பக்கம் கடன் வாங்குறது. கடன் எதை வச்சு கொடுக்குறான்? இவங்கிட்ட வளங்கள் இருக்கு, இந்த வளங்களை இவன் எடுத்து வித்துருவான். நிலையான அரசு வேண்ட இல்ல, மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிறவன் கிடையாது. மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற அண்ணன் சீமான் போல இருக்கிறவங்களால தான் இலவசங்கள் தர முடியாது. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எவன் எப்படி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற விஜய் போன்றவர்கள் இலவசங்களை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். மக்கள் நீங்க வாக்கு செலுத்தினே இருங்க. இங்க போட்ட ஓட்டுக்காக, உங்களுடைய இலவசத்துக்காக, உங்களோட அந்த திரை கவர்ச்சிக்காக நீங்க மட்டும் இல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறையும் சேர்ந்து கஷ்டப்பட போகிறது இந்த தமிழ்நாட்டில்.